ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Maharashtrain கிச்சன். இந்த வீடியோவில் மகாராஷ்டிராவோட பாரம்பரியமான காலை சிற்றுண்டி மிசால் பாவ் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாரம்பரியமான ரெசிபியில் நரிப்பயிறு யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில் மோத் பீன் அதை சொல்லுவாங்க. பச்சை பயிரோட சிறுசாக இருக்கும், அதே நேரத்தில் நிறம் ப்ரௌனாக இருக்கும். அதை முளைக்கட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு பச்சை பயிரை முளைக்கட்டி பயன்படுத்த போகிறேன். 1 கப் அளவு முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி வேற, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன கல்பாசி, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 3 சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த எள்ளு லேசாக பொரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம ஒரு பெரிய கரண்டி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் இருந்தாலையும் நீங்கள் அதையும் துருவி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாதி அளவு வதங்கினப்புறம் 20 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு பூண்டு பயன்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் 10 பூண்டு சேர்த்தா போதும், ஏன்னா அது பெருசாக இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் இதுக்கு 3 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது இந்த ரெசிபிக்கு நல்ல கலர் தரும், காரம் அதிகமாக இருக்காது. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரையிலையும் இதை வதக்கிக்கணும். தேங்காய் அதுக்குள்ளே நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச இந்த தேங்காய் மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் விடுற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கிரேவிக்கு நல்ல சுவை தரும். எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரலையும் இந்த மாதிரி வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் பச்சை பயிரை சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரலையும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இதில் இப்படி தான் சர்வ் பண்ணணும். ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பச்சை பயிறு கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே கொஞ்சமாக மிக்சர், கூட பாவு 2 வச்சு சர்வ் பண்ணணும். பாவு நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம், அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயம், மிக்சர், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு இதை சர்வ் பண்ணலாம். இந்த ட்ரெடிஷ்னலான மகாராஷ்டிரன் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் Maharashtrain கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.